மதுரையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை வீட்டிற்குள் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். முக்கியமாக மதுரை ஆணையூர் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் அழகு பாண்டி. இவரது மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் மீது காவல் நிலையத்தில் சில வழக்குகள் நிலையில் இருக்கிறது. அதே பகுதியில் அழகு பாண்டியின் வீட்டின் அருகே நடராஜன் என்ற ஓய்வு பெற்ற தலைமை காவலர் தனியாக வசித்து வருவதோடு மளிகை கடையும் நடத்தி வைத்திருக்கிறார். இதனிடையே அவ்வப்போது அழகு பாண்டிக்கும் நடராஜனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அழகு பாண்டி மதிப்பிடிப்பிற்காக நடராஜனிடம் பணம் கேட்டுள்ளார். ஆனால் அவ்வப்போது இருவருக்கும் இடையே மதுபோதையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தனது கடையில் இருந்த நடராஜனிடம் அழகு பாண்டி மது இருந்த பணம் கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். இதனையடுத்து மேலே உள்ள வீட்டிற்குள் நடராஜன் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து அழகு பாண்டி மது போதையில் சென்றுள்ளார். பின்னர் திடீரென இருவருக்கும் வீட்டிற்கும் இருந்தபோது மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆச்சரியமடைந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் நடராஜன் அழகு பாண்டி அறிவாளரால் தலையில் வெட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.